ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாள் அன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிறப்பை நினைவு கூறும்படி இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தையும் இந்த நாளையும் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது எங்களுக்கு வெற்றியான நாளாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து உடைய நாமத்தை கொண்டாடுவோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் இந்த பூமியிலே எங்களை விடுதலை செய்யும்படி, எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்காக நீர் பிறந்து வந்தீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாபத்திலிருந்து முறிக்க, வியாதியிலிருந்து எங்களை விடுதலை செய்ய, எங்களை சமாதான வாழ்க்கையில நடத்தும்படி ஒரு நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவரே நீர் இந்த பூமியில பிறந்து வந்தீர் ஆண்டவரே. ஒரு குழந்தையாக பிறந்த ஆண்டவரே, எல்லா கஷ்டங்களையும் ஒரு மனுஷங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அதை தாண்டிலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக சகித்த ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தப்பா. அந்த 3ஆம் நாளிலே நீர் உயிரோட எழுந்த ஆண்டவரே. எங்களுக்கு நித்திய ஜீவன் என்ற ஒரு பரிசை நீர் கொடுத்த ஒரு வெற்றியான நாளாக இது இருக்கிறபடினாலே இதை நாங்கள் நினைவு கூர்ந்த ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நாளன்று ஆண்டவரே அன்பு செலுத்தி ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்த ஆண்டவரே நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் ஆண்டவரே. நாங்கள் எது செய்தாலும் அப்பா நாமம் மகிமைப்பட மாத்திரமே நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய பேரோ எங்களுடைய புகழ்ச்சிக்காக இல்லாம ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை அடைய வேண்டும் அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையை முழுமையாகவும் கருத்துல ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை நீரே பொறுப்பெடுத்து நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா
பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையுமே ஒப்படைத்த ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவல்ல இரைச்சல் போல. முகம் சூரியன் சொல்லுங்க, இயேசுவே ஆத்மனே. பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், என் இதயமே ரூபவதி, என் அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி, என் அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். நோக்கி அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். அவர் இடது கையின் தலைகீழ், அவர் இடது கையின் தலைகீழ், வலக்கரத்தாலே தேற்றுகிறார். என்னில் பரந்த கோடி நேசரே, அவர் நேசத்தால் சோகமானே. என்னில் பரந்த கோடி நேசரே, இயேசுவே. ஆத்மநேசரே, சாரோனே, ரோஜாவும் லிலி புஷ்பமுமா சிறந்தோர். Hallelujah, praise the Lord. Great is thy faithfulness to us, O Lord. ஆண்டவரே, உம்முடைய உண்மை எங்களுக்கு மகா பெரியதாக இருக்கிறது. ஆண்டவரே, Great is your faithfulness to உம்முடைய us, உண்மை Lord. எங்களுக்கு மிகவும் பெரியதாக இருக்கிறது. You are ஆண்டவரே, a wonderful living God, நீரே எங்களுடைய மகிமை நிறைந்த ஜீவனுள்ள a God of தேவன், compassion, இரக்கம் நிறைந்த தேவன், a God who shows grace upon the people
who are not fit for it. தகுதியே இல்லாத ஜனங்களுக்கு உம்முடைய கிருபையை பொழிகிற தேவன் நீர். Every man has sinned against the Lord. எல்லா மனுஷரும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறார்கள். You want them to have the eternal life through Jesus Christ, so you sent your only begotten Son. ஆனால் இந்த ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே நீர் அனுப்பினீர். The tree of life. The tree of life. அந்த ஜீவன் கொடுக்கிற மரம். ஜீவன் கொடுக்கிற மரம். Hallelujah. Hallelujah. So he came as a human, in a human form. ஒரு மனுஷனாக இந்த பூமியிலே அவர் பிறந்தார். But the word of the Lord says in Isaiah chapter 9 and verse 6, it says, for unto us a child is born. ஏசாயா அதிகாரத்திலே நம் வார்த்தையிலே பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். A child was born. ஒரு பாலகன் பிறந்தார். A child will be born through a mother. ஒரு குழந்தையானது அவங்களுடைய அம்மா கிட்ட இருந்து பிறக்கும். So the child was Jesus. அந்த குழந்தை தான் இயேசு. And see, it's written, and unto us a son is given. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The son was not born. குமாரன் நமக்கு பிறக்கல. Only a child was born. பாலகன் தான் பிறந்தார். The name of the child is Jesus. அந்த பாலகனுடைய பெயர் தான் இயேசு. And the son's name is Christ, the Son of God. குமாரனுடைய பெயர் தான் கிறிஸ்து இயேசு. My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, today we greet you in the name of our Lord and Savior Jesus Christ. உங்களை அனைவரையும் நற்செய்தியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். We wish you all a wonderful, beautiful, happy Christmas. உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான அருமையான மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். Hallelujah. Hallelujah. Glory be to his name. அவருடைய நாமத்துக்கு எல்லா மகிமையும் For he உண்டாவதாக. has done wonders in our life. ஏனென்றால் அவர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். His name is wondrous God. அவருடைய நாமம் அதிசயமான தேவன். Who does wonders in our life. நம் வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற So தேவன். today, the people who are hearing this message, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, today you should believe that you can have eternal life. இந்நாளிலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நித்திய ஜீவனை நீங்கள் You பெற்றுக்கொள்வீர்கள் can என்று. believe if you want. உங்களுக்கு விசுவாசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நம்பலாம். You can believe there is an eternal life where a man can be without death. மரணமே இல்லாத ஒரு நித்திய வாழ்வு வாழ முடியும். The doctrine from the Bible says to every man, if you want to live, you should have the eternal life inside you. வேதத்தின்படி மனுஷர்கள் ஜீவனோட இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்க So வேண்டும். the first man, Adam and Eve, they sinned against the Lord. முதலாம் மனிதனாக இருந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருக்கு விரோதமாக So பாவம் செய்தபடியால் because of their sin, அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக death entered the body. அவங்களுடைய சரீரத்திலே மரணம் The நுழைந்தது. same day when they disobeyed the Lord, எந்த நாளிலே அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் from இருந்தார்களோ அதே that நாளிலே day இருந்து sin entered inside that body. அவங்க சரீரத்திலே மரணம் நுழைந்தது. When sin entered inside that body, அவங்க சரீரத்திலே மரணம் நுழைந்த போது from the day they sinned, the day was counted in this world for them. அவர்கள் எந்த நாளிலே பாவம் செய்தார்களோ அந்த நாளிலிருந்து அவர்கள் இந்த பூமியிலே வாழ வேண்டிய நாட்களானது கணக்கிடப்பட ஆரம்பித்தது. Because the hands, the body started becoming old. ஏன்னா நாளாக ஆக அவங்களுடைய கைகளும் அவங்களுடைய சரீரமும் வயதாக ஆரம்பித்தது. Every day, every hour, every minute and every second was calculated. நாளுக்கு நாள், நேரத்துக்கு நேரம், மணிக்கு மணி, நொடிக்கு நொடி அவர்களுடைய ஜீவனானது கணக்கிடப்பட்டது. Every year, the body gets old.
ஆண்டு ஆக 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 அவங்களுடைய சரீரமானது வயதடைந்தது. But according to the Bible, ஆனா வேதத்தின்படி your soul does not have an age. உங்களுடைய ஆத்மாக்கு வயது கிடையாது. There's no age for the soul. உங்களுடைய ஆத்மாக்கு வயது The கிடையாது. soul cannot get old, ஆத்மா வயதடைய முடியாது. and your spirit cannot get old, உங்களுடைய ஆவியும் வயதடைய முடியாது. but your body can get old. ஆனா உங்க சரீரம் நாளுக்கு நாள் So, ஆக ஆக வயதடையும். The word of God says, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, Beloved, as your பிரியமானவனே, soul liveth, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து you shall live in சுகமாயிருப்பாய். all. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து As your சுகமாயிருப்பாய். soul liveth, உன் ஆத்மா வாழ்கிறது போல. because there's no death for the soul. ஏன்னா ஆத்மாக்கு மரணம் கிடையாது. But if you do not have the eternal life, ஆனா நித்திய ஜீவன் நம்ம கிட்ட இல்லனா your soul will also die. உங்களுடைய ஆத்மாவும் மரிச்சு போயிடும். My dear friends, என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Christmas resembles a day on which Jesus Christ was born. இந்த கிறிஸ்துமஸ் நாள் என்பது எதை குறிப்பிடுகிறது என்றால் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை குறிப்பிடுகிறது. So it is not the actual day, and no one knows the actual day. இதுதான் சரியான நாள், இந்த நாள் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா என்று யாருக்குமே சரியா கரெக்டா தெரியாது. Because we do not know, we take a day and we celebrate Christmas. யாரும் அந்த நாள் சரியா தெரியாதனால ஒரு நாளை செலக்ட் பண்ணி இந்த நாள் தான் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி We கொண்டிருக்கிறார்கள். should understand, we know the day on which Jesus Christ, rose up from the dead. ஆனால் தேவனாகிய ஆண்டவர் எந்த நாளிலே உயிரோட எழுந்தாரோ அதை நாம் அறிந்திருக்கிறோம். Because from that day, ஏன்னா அந்த நாளில இருந்து தான் நாம் என்ன சொல்ல முடியும்? We can tell before Christ and after Christ. கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு என்று BC இரண்டாக and பிரித்திருக்கிறார்கள். AD. BC AC ன்னு பிரிச்சிருக்காங்க. AD. AD. So after Christ, before Christ. After Christ, before Christ ன்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. What is it after Christ means? On the day on which he was risen up from the dead. After Christ என்று கிறிஸ்துவுக்கு பின்பு என்று எதை சொல்றாங்களோ இயேசு கிறிஸ்து உயிரோட திரும்பி வந்தது நாளுக்கு அப்புறம். That was a Sunday. அது ஒரு ஓய்வு நாளா இருந்தது. So it was a Sunday. அது ஒரு ஓய்வு நாளாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. So apostles took it as the Sabbath. அப்போஸ்தலர்கள் தான் அதை ஓய்வு நாள் என்று சொன்னார்கள். Hallelujah. 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 You know why? ஏனென்று தெரியுமா? Because Jesus Christ rose up from the dead on the day. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே உயிரோடு எழும்பினார். So after Jesus Christ, everything, there was a change. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு எல்லாத்துலயுமே ஒரு மாற்றம் இருந்தது. Because before Jesus Christ, everything was according to the commandments. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக எல்லாமே அந்த கட்டளைகளின் படியும் உடன்படிக்கைகளின் படியும் தான் நடந்து கொண்டிருந்தது. Because Jesus Christ was crucified on the cross and he shed his blood and everything, the judgment, was totally changed. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சிலுவை மரத்தில் அடிக்கப்பட்டு மரித்து அவருடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி உயிரோட எழுந்த பிறகு எல்லாமே மாறி போனது. The judgment was changed. அந்த நீதியானது மாறினது. So you get the same judgment, but the judge, he is very gracious on his people. அதே நீதி தான் நமக்கு இருக்கிறது. ஆனா நம்மளுடைய நீதிபதியோ அவருடைய ஜனங்கள் மேல் மிகவும் இரக்கமுள்ள தேவனாக How did இருக்கிறார். we get this grace? எப்படியாக இந்த கிருபையை நாம் Through பெற்றோம்? Jesus Christ the Lord. அவருடைய குமாரனாகிய Through இயேசு his கிறிஸ்துவின் மூலமாக crucifixion. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதன் So மூலமாக we are now children of God. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். So unto us a child was born, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். and unto us a son was given. ஆனா ஒரு குமாரனோ நமக்கு The son was கொடுக்கப்பட்டார். not born. It's not written son was born. Only child was born. குமாரன் பிறந்தார் என்று எழுதப்படல. பாலகனாக இருந்த குழந்தை தான் பிறந்தார். ஆனால் குமாரனோ கொடுக்கப்பட்டார். So he came from above. அவர் வானத்திலிருந்து The நமக்காக chosen கொடுக்கப்பட்டவர். person, chosen. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர். So he came from above. அவர் வானத்திலிருந்து So இறங்கி we have come வந்தார். to this December 25th. இந்த டிசம்பர் 25ஆம் நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். So we should be very happy because we all still are alive. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் ஆண்டவர் நம்மளை ஜீவனோட வைத்திருக்கிறார். Because he lives. I can face tomorrow because he lives.
God sent His Son. He came to die. He left for here. Come on, say it. My pardon and empty grave is not a road. My Savior lives. My Savior lives because He lives. Because He lives, I can face tomorrow. He lives, He lives. All fear is gone. All fear is gone. I know future and life is but the living, but the living just because He lives. Because He lives, I can face tomorrow. Oh, because my Savior lives, all fear is gone. All fear is gone because He lives. Yes, I know He owns my future. And life is worth the living. The living just because He lives. Hallelujah. A child was born. His name was Jesus. The Son was given, who is called Christ. The government on His shoulders. He will take care of everyone. Because we are in His government, He'll take care of me. And I said, yeah, you are wonderful, and you are my counselor. You're mighty God, the everlasting Father, the Prince of Peace, who shows His grace upon me. And because of Your grace, I still live and I will live, everlasting to everlasting. Hallelujah. அவர் கிருபைகளால் உன்னை என்றும் என்றும் மூடுவார். அவர் இரக்கத்தினால் உன்னை தாங்கிடுவார். அவர் கரமோ உன்னை என்றென்றும் நடத்திடும். அவர் கிருபைகளால் நம்மை தேற்றி நம்மை என்றும் நடத்திடுவார். Hallelujah. Praise the Lord. Amen. Amen. Hallelujah. Love you. Sing this song. God is on hold there. So now Maggie Dawson will sing a wonderful, beautiful Christmas song. Long time ago in Bethlehem, the Holy Bible says, this too. Hallelujah.
and forevermore. Evermore. Because of Christmas Day. Sing it again. Can you sing it again? Hark now, hear the angels sing. Hark now, hear the angels sing. A king was born today. For man live forevermore. Because of Christmas Day. For man will live forevermore. Because of Christmas Day. Praise the Lord. Just a small change for you. God has been so grateful and so kind to us all these days. ஆண்டவராகிய தேவன் நமக்கு இத்தனை நாள் மிகவும் அன்புள்ள இரக்கமுள்ள தேவனாக இருந்திருக்கிறார். So what's today's message? இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை என்ன? For 2025 let the Lord speak. 2025 ஆண்டுக்கு தேவன் பேசுவார். The word from his mouth is so wonderful and gives us life. அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. And the word of God shall be able to revive us from every kind of problem what we are facing today. அவருடைய வார்த்தையானது நம்ம இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை புதுப்பிக்கிறதாக இருக்கிறது. Don't listen to anyone who speaks negative talks to you.
நெகட்டிவா பேசுறவங்களுடைய வார்த்தையை நீங்கள் கேட்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லதா இருக்கிறது. People who speak negative, they change your direction. எதிர்மறையா பேசுகிற ஜனங்கள் நீங்க எந்த வழியில செல்லணுமோ அந்த வழி இல்லாம வேற வழியில உங்களை நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். Suddenly they'll speak something which will make your mind get disturbed. திடீரென்று ஏதோ எதிர்மறையான சில வார்த்தைகளை பேசிட்டு அதனாலே உங்களுடைய எண்ணங்களிலே சிதறுண்டும்படி அவர்கள் And they will செய்வார்கள். not be bothered what they're talking. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. And they'll say, God said and I said to you. ஆனா சொல்லுவாங்க, ஆண்டவர் சொன்னார் அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன்ட்டு. I don't think God speaks like that. தேவன் அப்படியாக பேசுகிற தேவனாக அவர் It's இருக்க so மாட்டார். difficult to get one answer from the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பதிலை பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினமான ஒரு It is காரியம். very difficult to find the exact, answer from the Lord. சரியான பதிலை ஆண்டவரிடத்திலிருந்து பெறுவது ரொம்ப கடினமான காரியம். But He speaks ஆனால் அவர் பேசுகிற only தேவன். through the word of God, only through His precious people. அவர் பேசுவார் கட்டாயமா. ஆனா அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் அவருடைய வெளியேற பெற்ற ஜனங்கள் மூலமாக. And some people suddenly they'll think that they're very, 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 very good. சில பேர் திடீர்னு அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சுப்பாங்க. But don't believe the dressing, the talks and all these things. ஆனா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், அவங்களுடைய பேசுறதெல்லாம் நீங்க நம்பாம Believe the word of God. ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். Suddenly they tell nothing will happen to you. திடீர்னு வந்து உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. Who are you to speak nothing will happen to you or not? நம்மளுக்கு ஏதாச்சும் நடக்குமா நடக்காதான்னு சொல்றதுக்கு அவங்க What யாரு? right you have? அவங்களுக்கு என்ன அதிகாரம் You இருக்கிறது? don't have any rights. எந்த அதிகாரமும் கிடையாது. Nothing will happen to you because your God is in your side. நமக்கு ஒண்ணுமே நடக்காது. ஏனென்றால் They'll தேவன் நம் speak like பக்கத்துல that இருக்கிறார். to turn your mind and see in a different way. இப்படியாக அவங்க ஏன் பேசுவாங்கன்னா அவங்க எண்ணங்களை மாற்றி வேற திசையாக யோசிக்கும்படி வைப்பார்கள். So be careful what you get from the people whom you think they are holy. அதனால பரிசுத்தவான்கள் என்று நீங்கள் நினைக்கிற ஜனங்களிடத்திலிருந்து எந்த வார்த்தைகள் வருகிறது என்பதை குறித்து ரொம்ப கவனமாக Be இருங்கள். careful to accept anyone because no one is holy except God. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனதோட நம்ம இருக்கணும். ஏன்னா யாருமே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லாரும் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்னா யாருமே இந்த எல்லாருடைய உலகத்துல வார்த்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா யாருமே இந்த உலகத்துல பரிசுத்தவானா இல்ல. So we do not know what kind of time and what kind of situation they are and they speak something. ஏன்னா எந்த சூழ்நிலையில இல்ல எப்படி அவங்க இருக்கிறாங்க அந்த நேரத்துல அவங்க அப்படி பேசுறாங்க They நம்மளுக்கு twist the தெரியாது. whole situation. அந்த சூழ்நிலையை அவங்க மாற்றுகிறவர்களாக So இருக்கிறார்கள். whenever I get a verse or I get a word, I'll expect it only to come from the Lord. எப்பொழுதெல்லாம் நான் ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்கிறேனோ அது ஆண்டவரிடத்திலிருந்து வர வேண்டும் என்றுதான் நான் எதிர்பார்ப்பேன். Previously I used to get some words, some people will send messages and all these things. Okay, fine, I'll accept it. சில நேரங்களிலே மெசேஜ் அனுப்புவாங்க, வார்த்தை அனுப்புவாங்க, அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். Previous முந்தின days. நாட்களிலே அப்படி But இருந்தேன். now even other people send message, I don't take it. ஆனா இப்பொழுதெல்லாம் மத்தவங்க மெசேஜ் அனுப்பிச்சாலும் நான் அதெல்லாம் எடுக்க மாட்டேன். Because one time they will do correct and the next time they will do it in the wrong manner. ஏன்னா சில நேரங்களிலே அவங்க கரெக்டா சொல்லலாம், ஆனா சில நேரங்களிலே அது So be தவறாகவும் careful. இருக்கலாம். People will manipulate with the word of God. ஏன்னா ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும் என்பதற்காக தான் சொல்றேன். ஏன்னா ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையை வைத்தே So மாற்றுகிறவர்களாக you know why I இருக்கிறார்கள். am speaking all this? The Lord is going to be a counselor to guide you directly, to make you walk in His way. இதெல்லாம் நான் ஏன் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்றேன்னா தேவனாகிய ஆண்டவரே உங்களுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராக இருந்து அவருடைய வழியின்படி உங்களை நடக்க வைக்க போகிறார். It's not always good to hear messages from different people. வித்தியாசமான ஜனங்களிடத்திலிருந்து மெசேஜ் எப்பவுமே கேட்கிறது நல்லதாக இல்லை. Read the Bible. வேதத்தை வாசிங்க. Come to the church where you have been called. நீங்க எந்த இடத்துல அழைக்கப்பட்டீங்களோ அந்த சபைக்கு நீங்க போங்க. Be under the congregation whom the Lord has given you. தேவன் உங்களுக்காக கொடுத்த அந்த சபையின் கூட்டத்திலே நீங்க இருக்க வேண்டும். Don't criticize other people because you are more to be criticized than others. நீங்க மற்றவங்களை பார்த்து தவறான வார்த்தைகளும் கிண்டல் செய்கிறதையும் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளே அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். Be careful what you talk. Don't
hurt others. நம்ம பேசுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும், மற்றவங்களை காயப்படுத்த கூடாது. If you want to live in this 2025 without any problem, இந்த 2025ஆம் ஆண்டிலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் நல்லா இருக்கணும் you நீங்க should நினைச்சீங்கன்னா shut your mouth. உங்க வாயை நீங்க மூட வேண்டும். You should not open unnecessary. தேவையில்லாம உங்க வாயை நீங்க திறக்க கூடாது. One word every day you just live like that will kill you one day. அவசியம் இல்லாமல் நீங்க ஒவ்வொரு நாளா விடுகின்ற வார்த்தை தான் ஒரு நாளிலே உங்களுக்கு மரணத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. So if you want life, try to shut. உங்களுக்கு ஜீவன் வேணும், நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாயை நீங்க If you மூட want your வேண்டும். children to be well, உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நீங்க if you ஆசைப்பட்டீங்கன்னா, want your children and your household to be saved, நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா, if we are going to hurt others, they cannot be saved. நீங்க மற்றவங்களை உங்க வார்த்தையினால் நீங்க காயப்படுத்தினீங்கன்னா உங்க வீட்ல இருக்கிறவங்க எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? First, you have to save your house. முதலாவது உங்க வீட்ல How இருக்கிறவங்க can I save my ரட்சிக்கப்படணும். house? எப்படி நான் என் வீட்ல இருக்கவங்கள From the ரட்சிக்க deeds, முடியும்? what I do. நீங்க செய்கிற கிரியைகள் நிமித்தமாக. And another thing, don't talk evil about others. இன்னொரு காரியம், மற்றவர்களை பற்றி தீங்கா This பேசக்கூடாது. 2025 is going to be a wonderful 2025 only for the people who obey the law. 2025ஆம் ஆண்டு ஒரு ரொம்ப நல்ல ஆண்டா இருக்க போதானா யாருக்குன்னா, The law- ஆண்டுடைய வார்த்தைக்கு அவருடைய உடன்படிக்கைகளுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு மாத்திரமே. The Lord is going to be a wonderful counselor to the people who can listen. அவருக்கு கேட்டு நடக்கிற ஜனங்களுக்கு அவர் ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தராக See, how இருக்க many times போகிறார். the Lord gives you counsel and you don't take it. எத்தனையோ முறை தேவன் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார், ஆனா நீங்க அதை If you ஏற்றுக்கொண்டது don't இல்ல. take it, then what's the use of asking? நீங்க அதை எடுத்துக்கொள்ளாம இருக்கும்போது திரும்ப ஆலோசனை கொடுங்கன்னு கேட்டு Then என்ன what will the Lord பிரயோஜனம்? tell? What's the use of me telling? அப்ப ஆண்டவர் என்ன சொல்வாரு? நான் இவ்வளவு நாள் உனக்கு ஆலோசனை கொடுத்து என்ன பிரயோஜனம் என்று What is the சொல்லுவார். use? அதுல என்ன I பிரயோஜனம் think இருக்கிறது? yours is very near. Right? It's slightly back than we would. See, the light focus is coming. You have to take it back. Hallelujah. அல்லேலூயா. So you have to be very careful not to open your mouth unnecessarily. இதெல்லாம் நீங்க எப்படி இது பண்ண முடியும்னா, தேவையில்லாத இடத்துல உங்க வாயை திறக்காமல் இருப்பது நல்லதாக இருக்கிறது. This 2025, if you want you and your family to be well, இந்த 2025ஆம் ஆண்டுல நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும்னு do you ஆசைப்பட்டீங்கன்னா, want to walk in the goodness? நன்மையில நீங்க நடக்கணுமா? Do you want to walk in the goodness of the Lord? ஆண்டுடைய நன்மையில நீங்க நடக்கணுமா? Unnecessary talks. Don't talk. தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. Don't talk unnecessary. Speech what is not necessary. தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது. Do not hear unnecessary things. தேவையில்லாத காரியங்களை கேட்க கூடாது. Do not see unnecessary things. தேவையில்லாத காரியங்களை பார்க்க கூடாது. Do not put everything on your head எல்லாத்தையும் உங்க மண்டைக்குள்ள போட்டு கொள்ளாதீங்க. because it's not necessary for you. அது உங்களுக்கு தேவையில்லாத காரியமாக இருக்கிறது. In India, we have a mind always to poke our nose in other people's matter. இந்தியர்களுக்கு இந்த பழக்கம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. மற்றவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, பாக்குறதுலயும் You கேக்குறதுலயும். should worry about your family. நீங்க உங்க குடும்பத்தை பற்றி You should கவலைப்படணும். worry about your children. உங்க பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு You should be கவலைப்படணும். worried about your wife or your husband or your children, whoever it might be. உங்க மனைவியோ இல்ல உங்க கணவரோ இல்ல உங்க பிள்ளைகளை குறித்து தான் நீங்க கவலைப்பட But வேண்டும். if you want to do something, do for others இல்ல ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னா மற்றவங்களுக்கு நன்மையை செய்யுங்க. rather than doing for your own family. உங்க குடும்பத்துக்கு நன்மை செய்யறதை See, காட்டிலும் மற்றவங்களுக்கு நன்மை always செய்யுங்க. doing good for your family. What's the use? எப்பவுமே உங்க குடும்பத்துக்கே நன்மை When செய்யறதுல என்ன you do good for பிரயோஜனம்? others, மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்க. then the Lord shall do for you. அப்பொழுது தேவன் உங்களுக்கு நன்மை He செய்வார். will not hesitate. He will do it immediately. அவர் மறுக்க மாட்டார், உடனடியாக உங்களுக்கு Immediately, செய்வார். the Lord shall stretch out his arm and say to you, my son, my daughter, you have found favor on me, and I'm going to do wonders in your life. உடனடியாக தேவன் அவருடைய கரத்தை நீட்டி, என் மகனே என் மகளே நீ என் கண்களிலே கிருபை பெற்றாய் என்று உங்களுக்கு நன்மைகளை செய்வார். You should find favor in the sight of the Lord நம்ம ஆண்டவருடைய கண்களிலே கிருபை பெற்றிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். rather than getting favor in the sight of people. மற்றவங்களுடைய மனுஷங்களுடைய தயவை காட்டிலும் தேவனிடத்திலிருந்து We பெற்றுக்கொள்கிற are தயவு more தான் முக்கியம். bothered for getting a favor in the sight of a man. ஆனா நீங்களும் மனுஷங்க கிட்ட இருந்து தயவை பெற்றுக்கொள்ளணும் என்பதெல்லாம் A அதிக man, கரிசனையா இருக்கிறீங்க. He might be a very rich person, but he cannot protect himself.
ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிற ஒரு மனுஷன், ஆனா அவனால அவனுடைய ஜீவனை காத்துக்கொள்ள He முடியுமா? cannot protect his life. அவனுடைய ஜீவனை அவனால காத்துக்கொள்ள He cannot முடியாது. protect his life from death. மரணத்திலிருந்து அவனுடைய ஜீவனை அவனால Then காத்துக்கொள்ள how is முடியாது. he going to protect you? அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை அவனால He பாத்துக்கொள்ள cannot முடியும்? do that. அவனால முடியாது. So, if you want to protect you and your family, நீங்க உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாத்துக்கணும் இல்ல பாதுகாப்பா வைக்கணும்னா you need a counsel. உங்களுக்கு ஒரு ஆலோசனை அவசியம். You need a counsel only from the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை Because அவசியம். today, Christmas Day, the Lord was born and He is called by different names. One is Wonderful Counselor. இந்த பூமியிலே ஆண்டவராகிய தேவன் இந்த கிறிஸ்துமஸ் நாள் அன்று பிறந்தார். அவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. அதுல ஒரு பெயர் ஆலோசனை கர்த்தர். And next, He is called Mighty God. நித்திய பிதா. The mighty God, mighty God. வல்லமையுள்ள தேவன். He is called the mighty God. வல்லமையுள்ள தேவன். And the next, the everlasting Father. நித்திய பிதா. Because I had a very beautiful, wonderful heroic dad. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹீரோ போல ஒரு அப்பா இருந்தாங்க. A wonderful dad who loved me and my brothers with all his heart. அவங்களுடைய பிள்ளைகளை அவ்வளவு அதிகமாக நேசித்த ஒரு அப்பா. And he did everything for his children. கடைசி வரைக்கும் எல்லாமே அவங்க பிள்ளைகளுக்காக தான் செஞ்சாங்க. Rather than doing to the children, he did to many people and he brought many people to Christ. பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, பிள்ளைகளை காட்டிலும் மற்றவர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்தார்கள். நிறைய ஆத்துமாக்களை கிறிஸ்துவினிடத்துல கொண்டு வந்தார்கள். Today servants of God because of my dad. என்னுடைய அப்பாவின் மூலமாக தேவனுடைய ஊழியம் செய்கிற ஜனங்கள் இப்பொழுது நிறைய பேர் இருக்காங்க. There are many people who are very big pastors. பெரிய பெரிய போதகரா இருக்காங்க இப்போ. Very big mighty evangelists. நல்ல சுவிசேஷகர்களாக இருக்கிறார்கள். Many people have come to Christ. The whole family have come to Christ through my dad. நிறைய பேர் அவங்களுடைய குடும்பம் முழுவதுமாக கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். Beautiful dad. அழகா இருப்பாங்க. Wonderful dad. ரொம்ப நல்ல ஒரு அப்பா. But not an everlasting father. ஆனா ஒரு நித்திய அப்பா என்று சொல்ல முடியாது. But everlasting father shall be Jesus Christ. ஆனா நம்மளுடைய நித்திய பிதாவாக எப்பொழுதுமே இருக்கிற தேவன் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. He will be called everlasting father. அதனால தான் அவரை நித்திய பிதா என்று கூப்பிடுகிறோம். Up till some day my dad was there and he expired. கொஞ்ச நாள் வரைக்கும் எங்க அப்பா இருந்தாங்க, அப்புறம் வயதாகி அவர்கள் and after that who came? அதற்கு அப்புறம் யார் இருந்தா? Who came? யார் வந்தா? Jesus Christ. இயேசு கிறிஸ்து. I am your dad. நானே உன்னுடைய அப்பா. I will be with you. நான் உன் கூட இருப்பேன். Do not fear. அதனால பயப்படாத. I will guide you. நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். I'll be your counselor. உனக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பேன். I'll be a mighty God. உனக்கு ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருப்பேன். I'll be an everlasting father. நித்திய பிதாவாக இருப்பேன். And I'll be a prince of peace to you. உனக்கு ஒரு சமாதான பிரபுவாக Hallelujah. இருப்பேன். Hallelujah. Prince of peace. சமாதான பிரபுவாக இருப்பேன். How does peace? How do you get peace in your heart? உங்களுடைய இதயத்தில் எப்படி உங்களுக்கு சமாதானம் வருகிறது? A man who's got peace சமாதானத்தை உடைய ஜனங்கள் will not have any sickness in his body. அவங்க சரீரத்துல சுகவீனம் இருக்காது. A man with peace, சமாதானத்தோட இருக்கிறவங்களுக்கு he will not have any want. தேவை இருக்காது. A man of peace will have a beautiful family. சமாதானத்தோட இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கும். A man with peace will have his whole family saved. சமாதானத்தோட இருக்கிறவங்களுக்கு அவங்க முழு குடும்பமே ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். A man with peace will walk in the heights. சமாதானத்தோட இருக்கிறவர்கள் உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்கிறவர்களாக இருப்பார்கள். And a man who's got peace will not speak evil about others. சமாதானத்தோட இருக்கிறவர்கள் மற்றவர்களை பற்றி தீய காரியங்களை பேச மாட்டார்கள். மாட்டார்கள். Who are the people who speak evil about others? யார் மற்றவங்களை பத்தி தீமையானவங்களை பேசுவாங்க? Because they don't have peace, they speak like that. அவங்க கிட்ட சமாதானம் இல்லாதனால தான் அப்படி பேசுறாங்க. They might know the Bible, they might say I'm a Christian, I'm Baptist, everything. அவங்களுக்கு வேதம் தெரியும். You don't have peace in you. வேதம் தெரியல, பைபிளை தெரியும். You don't have peace in you. ஆனா அவங்க கிட்ட சமாதானம் இல்லை. You don't have peace in you. சமாதானம் இல்லை. What's happening? Can you check it? You don't have peace in you. உங்க கிட்ட சமாதானம் இல்லை. Hallelujah. Hallelujah. Amen. மாத்தி போடுமா?
Hallelujah, praise the Lord. Hallelujah. So you don't have peace in you, so you spoil other people's peace. உங்ககிட்ட சமாதானம் இல்லாதனால Just தான் try to மற்றவங்களுடைய increase lightly for சமாதானத்தை me. Hallelujah. Hallelujah. That's a problem. I understand. People, they talk unnecessary talks and they degrade others. ஜனங்கள் தேவையில்லாத காரியங்களை சுற்றி மற்றவங்களை Who குற்றப்படுத்துகிறவர்களாக are these இருக்கிறாங்க. people? They don't have peace. இவங்க எல்லாம் யாருன்னா Though சமாதானம் they இல்லாம spoil இருக்காங்க. the peace of other people. ஏன்னா மற்றவங்களுடைய சமாதானத்தை They're கெடுக்கணும் born to என்பதற்காக. spoil. அவங்க பிறந்ததே Be மற்றவங்களுடைய careful. They'll also சமாதானத்தை be in the church. கெடுக்க. அவங்களும் சபையில இருப்பாங்க. They'll அதனால be நம்ம coming ஜாக்கிரதையா and sitting in இருக்கணும். the front and everything. They'll think that they are very good, pious. They'll think they are the best. ஃப்ரண்ட்ல வந்து உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க நான் தான் பெஸ்ட்னு நினைச்சுப்பாங்க. And they'll get tithes, offerings, everything. எல்லா காணிக்கை கொடுப்பாங்க, தசம பாகம் But they don't have peace. ஆனா சமாதானம் இல்லாமல் Because இருப்பாங்க. they don't have peace, they'll spoil other people's peace. அவங்களுக்கு சமாதானம் இல்லாம இருக்கறதால மற்றவங்களுடைய So சமாதானத்தை if I have peace in me, it will be very difficult for me to get angry. என்கிட்ட சமாதானம் இருக்குன்னா நான் கோவப்படுறதே எனக்கு ரொம்ப கடினமா இருக்கும். But not that I will not get angry. அப்படின்னா எனக்கு கோவமே வராதுன்னு கிடையாது. I might get angry. கோபம் வந்தாலும் I will not sin. I will not talk. I will not open my mouth. என் வாயை தேவையில்லாம நான் திறக்க I மாட்டேன். just keep it inside me. எனக்குள்ளேயே நான் வைத்துக் கொள்வேன். And say, thank you for the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லு. Victory in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். Victory in the blood of இயேசு Jesus. கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். Say victory in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் All ஜெயம். your anger will come down. அப்போ உங்க கோவம் எல்லாம் அப்படியே தணிஞ்சு போயிடும். Don't worry about when you have fear in your heart. உங்க இதயத்திலே பயம் இருக்கும்போது Just say victory in the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று Victory in சொல்லுங்க. the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று Then சொல்லுங்க. all the fear will go off. அப்பொழுது எல்லா பயமும் ஓடி போயிடும். Amen. ஆமென். Rolled away, rolled away, rolled away. Every burden of my heart rolled away. Rolled away, rolled away, rolled away. Every burden of my heart rolled away. Amen. Rolled away, rolled away, rolled away. Every burden of my heart rolled away. Hallelujah. Every sin shall be wiped by the blood of Jesus. Amen. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எல்லா பாவங்களும் கழுவப்படும். So today, Christmas, wonderful day, you might say. இந்த கிறிஸ்மஸ் நாள் ஒரு நல்ல நாள். If you don't have the peace, what to use? ஆனா சமாதானம் இல்லன்னா என்ன The பிரயோஜனம்? God of peace has given you peace. சமாதான பிரபு உங்களுக்கு சமாதானத்தை So He is a கொடுத்திருக்கிறார். wonderful counselor to you. அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை He is a கர்த்தராக mighty இருக்கிறார். God to you. அவர் உங்களுக்கு வல்லமை He is an தேவனாக everlasting இருக்கிறார். Father. அவர் உங்களுக்கு நித்திய What பிதாவாக else do you இருக்கிறார். need? இதை காட்டிலும் உங்களுக்கு I என்ன don't need வேண்டும்? anything more. Hallelujah. இதை விட எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் என் இயேசுவுக்கு லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம் பலனுள்ளவன் a man with strength a man with strength and man without strength whoever you might be it's easy for my God to help you பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது
Esa. Yesu. The government is on his shoulders. Government அரசாங்கம் அவருடைய தோள்கள் மேல இருக்கிறது. So from today you should believe that he is a wonderful counselor. நாளிலிருந்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அவர் உங்களுடைய ஆலோசனை கர்த்தர். Mighty God. வல்லமையுள்ள தேவன். Everlasting Father. நித்திய பிதா. A Prince of Peace. சமாதான பிரபு. Who does great things in your life. உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தவர். Great wonders in your life. உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்தவர். And you shall be established. நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீங்க. நிலைப்படுவீர்கள். You shall be established. நீங்க The நிலைநிறுத்தப்படுவீர்கள். Lord shall do it for you. ஆண்டவர் உங்களுக்காக அதை செய்வார். Obey the law of the Lord. ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். Obey the law of the Lord. ஆண்டவருடைய உடன்படிக்கையை And he is கீழ்ப்படிய going to do வேண்டும். mighty things in your life. அவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை Don't worry செய்ய about போகிறார். anything. Your problem shall be solved. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாமே தீர்ந்து போகும். You shall have the healing in your body if you call upon the name of the Lord. உங்க சரீரத்திலே சுகம் உண்டாகும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நோக்கி நீங்க You need not go to any I'm talking to the people who are listening in the media. இந்த லைவ பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நான் பேசுகிறேன். Whatever you want. உங்களுக்கு என்ன வேணும்னா it's not necessary for you to go to a minister of God. ஒரு பாஸ்டர் கிட்ட போய் நீங்க போகணும் என்பது அவசியம் இல்ல. It's not necessary that you should go to a church. I'm talking to the unbelievers. அவிசுவாசிகளுக்கு நான் பேசுகிறேன். It's not necessary for you to go to a minister of God. ஆண்டவருடைய போதகருக்கு நீங்க கிட்ட போய் நீங்க ஜெபிக்கணும் என்பது அவசியம் இல்ல. Just call upon the name of the Lord. ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி நீங்க கூப்பிட்டால் போதும். And you will be saved. அப்பொழுது நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. Call upon him. அவருடைய நாமத்தை நோக்கி நீங்க கூப்பிட வேண்டும். And you shall be healed. அப்பொழுது நீங்க சுகப்படுவீங்க. You know, many people are getting healed in the service, Sunday service, who hear the messages. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நிறைய ஜனங்கள், இந்த ஓய்வு நாள் வார்த்தை சண்டே சர்வீஸ் வார்த்தைகளை லைவ்ல கேட்கிற ஜனங்கள் நிறைய பேர் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் they are listening to the live. அவங்க இந்த லைவ பார்த்து கேட்டு சுகம் பெற்றுக்கிறாங்க. Many people are saying we are healed. நிறைய பேர் நாங்க சுகம் அடைந்தோம் என்று சாட்சி சொல்லுகிறார்கள். So I'm so happy that so many people are listening all over the world. அதனால் உலகம் முழுவதும் நிறைய ஜனங்கள் இதை கேக்குறாங்க, பார்க்கறாங்க என்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். Abroad in other countries who have got delivered through the word of God. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிநாட்டுல இருக்கிற நிறைய ஜனங்கள் விடுதலை அடைந்திருக்கிறார்கள். Many people, they are so thirst for Christ. நிறைய ஜனங்கள் கிறிஸ்துவுக்காக தாகமாக இருக்கிறார்கள். Many people from mountains and other places are listening. மலை பகுதியிலிருந்து நிறைய இடங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். So I'm saying to you, if you are listening in that manner, you might not be a Christian. நீங்கள் அப்படி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? நீங்க கிறிஸ்துவரா இல்லாம இருக்கலாம். Today you wanted to hear what is my message of Christmas from me. இன்னைக்கு இவர் என்ன கிறிஸ்மஸ் வார்த்தையை பேசுறாரு என்று கேட்க நீங்க வந்திருக்கலாம். I'm saying to you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். why they have the Christmas tree for Christmas? கிறிஸ்மஸ் ட்ரீ ஏன் வீட்ல கிறிஸ்மஸ் அன்னைக்கு வைக்கறாங்க? So that it refers eternal life for a man. ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியிலே நித்திய ஜீவனை அது குறிக்கிறபடினால you need not die. நீங்க மரிக்க வேண்டாம். You are building a house, but one day you die. நீங்க வீடு கட்டுறீங்க, ஆனா எல்லாமே ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வரும். The Lord is going to give you a wonderful body. ஆனா தேவனோ மறுபடியும் உங்களுக்கு ஒரு நல்ல சரீரத்தை கொடுக்க போகிறார். You shall live without death. மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழலாம். That is a Christmas tree. That's so only we are having a Christmas tree. அதற்கு ஒரு அடையாளமாக தான் நம்ம வீட்ல கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம். Eternal life. நித்திய ஜீவன். Eternal life. நித்திய ஜீவன். You shall live. நீங்க ஜீவனோட இருப்பீங்க. So we are speaking about no one can speak. யாருமே பேச முடியாததை நாங்க பேசுகிறோம். From the Bible. வேதத்திலிருந்து. The Bible says you will live. வேதம் சொல்லுகிறது நீங்க ஜீவனோட இருப்பீங்க. மரணமில்லாத வாழ்க்கை. You need not work. நீங்க வேலை செய்ய வேண்டாம். You did not work. அங்க வேலை செய்ய there will வேண்டாம். not be any sweat. அங்க வேர்வை இருக்காது. The Lord did not create man to sweat and work.
தேவன் அப்படியாக இந்த பூமியில மனுஷனை வேர்வை சிந்தி வேலை செய்யணும் You can eat என்பதற்காக all படைக்கல. the fruits and live happily அவர் with all your சிருஷ்டிக்கும் children. போது அவர் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் நீங்க சாப்பிடலாம், எல்லா And பழங்களும் you'll have many, பிள்ளைகளோட சந்தோஷமா you will இருக்கலாம். have many trees in your place. உங்க வீட்ல நிறைய மரங்கள் You'll இருக்கும். have all the animals. எல்லா மிருகங்களும் உங்ககிட்ட இருக்கும். You'll have all the birds. எல்லா பறவைகளும் இருக்கும். But no one will kill it. ஆனா யாருமே அதை கொலை செய்ய There will not be மாட்டாங்க. any killing. அங்க மரணம் கொலை இருக்காது. Beautiful life. நல்ல ஒரு அழகான வாழ்க்கை. That is Christmas. அதுதான் கிறிஸ்துமஸ். That is Christmas. அதுதான் கிறிஸ்துமஸ். So wherever you are, நீங்க எங்க இருந்தாலும் see, the Lord is speaking to you. ஆண்டவர் உங்க கூட பேசிக் The கொண்டிருக்கிறார். Lord wants you to be seen in the eternal life. ஆண்டவர் உங்களையும் நித்திய ஜீவன்ல பார்க்கணும் என்று விரும்பப்படுகிறார். You do only one thing. ஒரு காரியம் தான் நீங்க செய்யணும். Father God, பிதாவாகிய தேவனே, I come to you in the name of your only Son, Jesus Christ of Nazareth. உங்களுடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்ககிட்ட நான் வருகிறேன். I give myself to you. நான் என்னை உங்களிடத்துல நான் ஒப்பு I கொடுக்கிறேன். have many problems what I'm facing now in my life. என் வாழ்க்கையில நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் இப்பொழுது நிறைய இருக்கிறது. There's no peace in my mind. என் எண்ணங்களிலே சமாதானம் இல்லை. I have many wants in my life. எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. And it's not been fulfilled. அது இன்னும் நிறைவேறப்படாமல் And இருக்கிறது. I want you to fulfill all my desires. என்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நீங்க நிறைவேற்ற I வேண்டும். want you to heal me. என்னை நீங்க சுகப்படுத்த I வேண்டும். want you to heal my family. என் குடும்பத்தை நீங்க சுகப்படுத்த I want வேண்டும். you to give me what I desire. எனக்கு என்ன வேணும் நான் நினைக்கிறேனோ அதை நீங்க எனக்கு கொடுக்கணும். In the name of our Lord and Savior Jesus Christ, I come to the Father. பிதாவாகிய தேவனிடத்தில் உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் And நாமத்தினாலே I நான் believe வருகிறேன். that you died for me. நான் விசுவாசிக்கிறேன் நீர் எனக்காக மரித்தீர். I believe you died for me. நீர் எனக்காக மரித்தீர் என்று And நான் I believe that I will விசுவாசிக்கிறேன். have the eternal life. எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Immediately, a peace will enter inside your body. உடனடியாக நீங்க இப்படி சொல்லும்போது உங்க இருதயத்துல சமாதானம் Immediately, a நுழையும். peace will enter inside your body. உடனடியாக உங்க இருதயத்துல சமாதானம் You will not நுழையும். have felt it anywhere in this world. இத்தனை நாள் அதை நீங்க ருசித்திருக்க மாட்டீங்க. You will see a difference in your body and your mind. உங்க எண்ணங்களில உங்க சரீரத்திலே ஒரு Some வித்தியாசத்தை difference. உணர முடியும். Some difference. ஒரு வித்தியாசம். Lord, help people to be saved. ஆண்டவரே ஜனங்கள் ரட்சிக்கடைய Lord, உதவி I செய்யும். ask you, Lord, ஆண்டவரே நான் உங்களிடத்துல கேட்கிறேன். save your people. உங்க ஜனங்களே ரட்சி. Save your people in the mountains. மலைகளில் இருக்கிறவங்க ஜனங்களே ரட்சி. Save your people in the far places. எங்க நிலங்களிலே அவங்களுடைய ஃபார்ம்ல இருக்கிற ஜனங்களே ரட்சி. Help them and supply the needs. அவங்களுடைய தேவைகளை சந்தியும். Supply good dress for the children who do not have. Dress இல்லாம இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல Dress கொடுங்க ஆண்டவரே. Help everyone, Lord. எல்லாருக்கும் உதவி We செய்யுங்க. pray for everyone. எல்லாருக்காகவும் நாங்க Let ஜெபிக்கிறோம். this Christmas be a wonderful Christmas, Lord. இந்த கிறிஸ்துமஸ் நாள் அவங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கணும் We ஆண்டவரே. pray with all our heart. எங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். We break every evil powers in the name of our Lord and Savior Jesus Christ. எல்லா சாத்தானின் கட்டுகளையும் நாங்கள் உடைக்கிறோம் Let இயேசு there be a கிறிஸ்துவின் breakthrough in நாமத்தினாலே. their families. அவங்க குடும்பத்திலே ஒரு மாற்றம் Then உண்டாவதாக. let there be a breakthrough in the financial status. அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாவதாக. Let there be healing in the body. அவங்க சரீரத்திலே சுகம் உண்டாவதாக. I speak healing in the name of our Lord and Savior Jesus Christ. நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் Not in my சுகத்தை name, பேசுகிறேன். not in my name, not in my name, not in my name. In the name of our Lord and Savior Jesus Christ. நசனாகிய இயேசு Be கிறிஸ்துவின் நாமத்தினாலே healed. நீங்க You are சுகத்தை healed. பெற்றுக்கொள்ளுங்க. All your wounds are being healed. உங்களுடைய காயங்கள் எல்லாமே ஆற்றப்பட்டது. God bless you, my dear friends. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று And அன்பான this Christmas, let it be a Christmas where you can understand the Lord is going to be my counselor. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு அர்த்தத்துடன் ஒரு புரிதலை உடையவர்களாக நாம் And கொண்டாடுவோம். you'll என்ன be- புரிதல் என்றால் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய He'll be ஆலோசனை a கர்த்தராக mighty God for இருப்பார். me, நீர் எனக்கு ஒரு வல்லமை தேவனாக an இருப்பீர். everlasting Father, நித்திய பிதாவாக a இருப்பீர். Prince of Peace. சமாதான So this word பிரபுவாக. says about the everlasting Father, the eternal life, இதுல நித்திய ஜீவனை பற்றி எழுதி இருக்கிற நித்திய பிதா நித்திய the ஜீவன் Prince of Peace. சமாதான பிரபு. Hallelujah. ஹalleluya. God bless you. ஆண்டவர் உங்களை God ஆசீர்வதிப்பார். bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Let us proclaim the word of God and it shall happen in our life. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அறிக்கை செய்யும்போது அது நம்ம வாழ்க்கையில உண்மையாக மாறும். God bless you. ஆமென். Amen.